හොඳයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් අපි සියලු දෙනාම අපි ආදරයෙන් පිළිගන්නවා. நல்லது. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் நாம் வரவேற்கிறோம். இவரிலே இந்த ஆராதனை முழுமையாக தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி இந்த ஆராதனை முழுமையாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் இடைபடும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நமஸ்காரத்தினூடாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி பாடும் அந்த ஆராதனை பாடல்களூடாக சுவாமி ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் பேசி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாமத்தை உயர்த்தத்தக்கதாக நீர் கிருபை கொடுக்க ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல தேவதாசன் கொண்டு ஒரு வார்த்தை ஆண்டவரை முழுமையாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் பேசி ஒரு தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரை திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். முழுமையாக ஆண்டவரை இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை சுத்தாவியானவரை உடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். මේ ප්‍රීතිමත් උදෑසන අපි හැම කෙනෙක්ම පිළිගන්නවා. இந்த சந்தோஷமான காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். දෙවියන් වහන්සේ නැවතත් අපිට ප්‍රීතිමත් දවසක් ලබා දෙන්න දෙනවා. தேவன் மீண்டுமாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளை பெற்று தந்திருக்கிறார். ඒ අද දවස අපි විශේෂයෙන් இன்று எங்களுடைய இந்த நாளில் நாங்கள் விசேஷமாக අපි හදවත අපි බුද කරමු උන්වහන්සේ. எங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நாங்கள் ඔප උන්වහන්සේට ප්‍රීතියෙන් උන්වහන්සේට කැප වෙමු. நாங்கள் சந்தோஷத்தோடு தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். මොහොතක් දැස් පියාගන්න. ஒரு விசை கண்களை மூடி අපි උන්වහන්සේට බාර වෙමු උදෑසන. நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். හalleluya. ஹalleluya. මොහොතක් උන්වහන්සේට දෙන්න ඔබගේ ජීවිතය. ஒரு விசை உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. මේ මාගේ
කුසේමගේ ආත්මේ ඔබ වසුයයි මාද පැතුවේ ඔබ පමණයි ඔබ තමදීනට ආසයි අපි කියමු දිය සොයනාමුව දිය සොයනාමුව ඔබ කුසේමගේ ආත්මේ ඔබ වසුයයි මාද පැතුවේ ඔබ පමණයි ඔබ තමදීනට ආසයි වෙන භාෂාවක් කියමු அன்பான பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தையும் பாதைக்குள்ள வைக்கிறேன் අපගේ මුළු හදවත අපි උන්වහන්සේට බාර දෙනවා ස්වාමී ආශිර්වාද. எங்களுடைய முழு இருதயத்தையும் பாதைக்குள்ள வைக்கிறோம். ඒක අයිති වෙලා තිබේ අපිට මේක අයිති වෙලා තිබේ සෑමෙට උන්වහන්සේට. அது எப்பொழுதும் உமக்கே சொந்தமாக இருக்கிறது. උන්වහන්සේට උරුමදේ උන්වහන්සේ මේ අවස්ථාවේ ලබා ගන්න. உங்களுக்கு உரித்தானதை நீர் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க ராஜா. ස්වාමී මේ අවස්ථාවේ සෑම කෙනෙක්ගේම හදවත அப்பா அந்த நேரத்திலே எங்கள் அனைவருடைய இருதயத்தை උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් ස්පර්ශ කරන්න. உமது அன்பினால் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே අපි හැම කෙනෙක්ම කියමු. நாங்கள் எல்லோரும் சொல்வோம். ආමේන්. ஆமென். ඔබ හැම කෙනෙක්ම දේව පිහිටයි. உங்கள் அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதம். හොඳයි මේ උදෑසන ඔබ මෙලෙස
නිවසින් හමු වීම පිළිබඳව දෙවියන් වහන්සේට අනේක වාරයක් ස්තුති ප්‍රශංසා කරනවා. நல்லது இந்த காலை நேரத்திலே உங்களை இவனமாக சந்திப்பதை குறித்து தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். මම දන්නවා මාස දෙකකට වඩා අපි හැමෝම අපේ නිවසේ සිට දෙවියන් වහන්සේව නමස්කාර කළ බව. நான் அறிந்திருக்கிறேன் 2 மாதங்களுக்கு மேற்பட்ட காலத்திலே நாங்கள் வீடுகளில் இருந்து தேவனை ஆராதித்து අපේ දෙවියන් වහන්සේ යහපත්. எங்களுடைய தேவன் நல்லவராய் කී இருக்கிறார். දෙනෙක් ආමෙන් කියනවා. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? හalleluya. ஹalleluya. අපි කොහෙත් සිටියා. நாங்கள் எங்கே இருந்தாலும் දෙදෙනෙක් හෝ තිදෙනෙක් මාගේ නාමයෙන් කොතන රැස් වෙනවද මේ මන්දියේ මම ඉන්නවා කියලා යේසුස් වහන්සේ කිව්වා. 2 பேரோ 3 பேரோ நாமத்தினால எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ඔබ சொன்னார். යන තැන උන්වහන්සේ ඉන්නවා. நீங்கள் போகிற இடத்திலே ඔබේ அவர் නිවසේ இருக்கிறார். ඉන්නවා. உங்களுடைய வீட்டிலே මේ இருக்கிறார். මොහොතේ ඔබ යාඥා කරනකොට උන්වහන්සේ ඉන්නවා. இப்போது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறார். මේ වචන වලට සවන් දෙන මොහොතේ උන්වහන්සේ ඉන්නවා. இந்த வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிற හalleluya. கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා தேவனை කරන්න. துதியுங்கள். ආමෙන්. ஆமென். අද ඔබට මම කතා කරන්න හිතුවේ. இந்த நாளில் நான் உங்களோட பேச අපි விரும்புகிறேன். ඔක්කොම ලොක්ඩවුන් වෙලා ඉන්නේ. நாங்கள் எல்லோரும் லாக்டவுனிலே இருக்கிறோம். නමුත් දෙවියන් වහන්සේ ලොක්ඩවුන් වෙලා නැහැ. ஆனாலும் இயேசு கிறிஸ்து லாக்டவுனிலே இல்லை. උන්වහන්සේ අපේ හදවත සමග වැඩ කරනවා. ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தோடு வேலை செய்கிறார். උන්වහන්සේගේ දර්ශන සීන ලොක්ඩවුන් වෙලා නැහැ. ஆண்டவருடைய தரிசனங்களும் சொப்பனங்களும் லாக்டவுன் ஆகி இல்லை. උන්වහන්සේගේ කැමැත්ත ලොක්ඩවුන් වෙලා නැහැ. ஆண்டவருடைய சித்தம் லாக்டவுன் ஆகி இல்லை. දේව සලස්ම ස්වර්ගයේ කොහොමද ලෑස්ති කරලා තියෙන්නේ? ඒ දේ ඔබගේ ජීවිතේ සෑමදා ඉෂ්ට වෙන්නට යනවා. தேவனுடைய சித்தம் Hallelujah. பரலோகத்திலே எப்படி நிறைவாக்கப்படுகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் එනිසා අවදි වෙන්න. ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள். යාඥාවේ සිටින්න. ஜெபத்திலே தரிசியுங்கள். ස්වාමීන් වහන්සේගේ මුණ සොයන්න. தேவனுடைய முகத்தை தேடுங்கள். උන්වහන්සේ බාලවර්ධයක් කරන්න ஆண்டவர் යනවා. வல்லமையான காரியங்களை Hallelujah. செய்கிறார். Hallelujah. එපිස පොතේ எபேசியர் புத்தகம் 4 වෙනි පරිච්ඡේදයේ 4ஆம் அதிகாரம் 28 වෙනි පදයේ මෙහෙම කියනවා. 28ஆம் වசனம் இப்படியாக சொல்கிறது. හිඟායට දෙන්න පුළුවන් වන පිණිස තමාගේ අත්වලින් යහපත් වැඩක් කරමින් වීරිය කරේවා. குறைச்சல் உண்டானவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து என்பதாக. අද මගේ මාතෘකාව අලුත් දෙයක් කරන්න මේ කාලේ. என்னுடைய தலைப்பு இன்றைய நாளிலே புதிய காரியத்தை செய்யுங்கள். හalleluya. Hallelujah. අලුත් දෙයක් කරන්න. புதிய காரியத்தை ඒක செய்யுங்கள். දිහා අපේ අවධානය යොමු இதை කරමු. குறித்து எங்களுடைய அவதானத்தை දේව செலுத்துவோம். දරුවෙකු ලෙස ඔබ කරන සෑම දෙයක්ම සඵලවත් වෙන්න දෙවියන් වහන්සේට සලස්වන්නට පුළුවන්. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண தேவனால் கூடும். ඔබ සෑම විටම යමක් කරන්න ලෑස්තිද? நீங்கள் உண்மையாகவே ஏதாயிலும் ஒன்றை செய்ய පියවරක් விரும்புகிறீர்களா? තබන්න ලෑස්තිද? ஒரு படிமுறையை முன்வைக்க ஆயத்தமாக එහෙනම් இருக்கிறீர்களா? කිසිසේත් අලස වෙන්නට එපා. அப்படியானால் எப்பொழுதும் சோம்பல் அடைய வேண்டாம். ඔබ ඉඩ දෙන්න දෙවියන් වහන්සේට. நீங்க தேவனுக்கு இடம் கொடுங்கள். ඔබට කතා කරන්න. நீங்கள் உங்களுக்கு பேசுங்கள். දෙවියන් වහන්සේ බලවත් දෙයක් කරන්න தேவன் යනවා. வல்லமையான காரியங்களை செய்ய දැන් போகிறார். මේ කාලේ ගොඩක් අයට රැකියාවල් වලින් එළියට දාලා තියෙනවා. இந்த காலங்களிலே அநேகரை தொழில்களில் இருந்து வெளியிலே போட்டிருக்கிறார்கள். සමහර අය රැකියාවල් වලින් ප්‍රතික්ෂේප කරලා තියෙනවා. அநேகர் தொழில்களிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். නමුත් ஆனாலும் ඔබව කවදාකවත් දෙවියන් වහන්සේ අහක දමලා නැහැ. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெளியே போடவில்லை. ඒ නිසා අලුත් දෙයක් ඔබට කරන්න පුළුවන්. ஆகவே உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய முடியும். එහෙනම් රැකියාවක් නැත්තම් රැකියාවක් ඔබ සාදන්න. அப்படியானால் தொழில் இல்லாவிட்டால் நீங்கள் தொழிலை ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். කොහොමද ඒක කරන්නේ? அதை எப்படி செய்வது? ඔබට කළ හැකි හොඳම දේ කුමක්ද කියලා මේ වෙලාවේ සිතලා බලන්න. உங்களுக்கு செய்ய முடிந்த நலமான காரியம் எது என்பதை இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். යමක් පටන් ගන්න. ஒன்றை ஆரம்பியுங்கள். සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුළ අලුත් නිර්මාණ ශක්තියක් නිර්මාණය කරන්නට යනවා මේ මොහොතේ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ளாக கொடுக்க போகிறார். දෙවියන් වහන්සේට යහපත්ව පෙනෙන සහ මනුෂ්‍යයන්ට යහපතක් සිදු වෙන දෙයක් ආරම්භ කරන්න. தேவனுக்கு நலமாக தோன்றுகிற அதே போல மனிதனால் நலமானதை ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு நலமான காரியத்தை ஆரம்பியுங்கள். අද දින இன்றைய நாளிலே රාත්‍රියේ ராத்திரி நேரத்திலே ඔබගේ මනසට නිින්ද දෙන්න එපා. உங்களுடைய மனதுக்கு நீங்க நித்திரையை வரவிட வேண்டாம். ස්වාමීන් වහන්සේට කියන්න. தேவனுக்கு சொல்லுங்க. මට අලුත් දෙයක් දෙන්න. எனக்கு புதிய காரியத்தை යෝසෙෆ්ට தாரும். දුන්නා වගේ සීනියක් දර්ශනයක් දෙන්න. யோசேப்புக்கு கொடுத்தது போல தரிசனத்தை சொப்பனத்தை ආව தாரும். නිර්මාණශීලී මිනිසෙක් ඇටියට වෙනස් කරන්න කියලා කියන්න. என்னை ஆக்கத்திறன் உள்ள மனிதனாக மாற்றும் என்று சொல்லுங்கள். සුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்த ஆவியானவர் ඔබගේ ජීවිතේ අලුත් ජීවිතයක් දුන්නා නම් உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தாரானால் අලුත් දේවලුත් දෙන්නට යනවා. புதிய காரியங்களையும் கொடுக்க හalleluya. Hallelujah. නිර්මාණශීලී අදහස් ඔබගේ ජීවිතයට එන්න යනවා. ஆக்கத்திறன் வாய்ந்ததான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ඒ வரப்போகிறது. නිර්මාණශීලී දේවල් අලුත් දේවල් කොහෙද තියෙන්නේ? அந்த ஆக்கத்திரமான காரியங்கள் எங்கே இருக்கிறது? ඔබගේ අභ්‍යන්තරයට එවිකම් කරලා බලන්න. உங்களுடைய உள்ளான இருதயத்திலே தேடி
தேடி பாருங்கள். ඒ තුළ සුද්ධාත්මයන් වහන්සේ ඉන්නවා. அதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் උන්වහන්සේ இருக்கிறார். යහපත් වැඩක් ඔබ තුළ ආරම්භ කරන්න යනවා. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நலமான காரியத்தை ஆரம்பிக்க බය போகிறார். වෙන්න එපා. பயப்பட வேண்டாம். අධෛර්යමත් වෙන්න එපා. அதைரியப்பட வேண்டாம். කඩා වැටෙන්න එපා. விழுந்து போக ඔබ வேண்டாம். යටපත් කරන්න කාටවත් බෑ. உங்களை தாழ்த்த யாராலும் கூடாது. ඔබ විනාශ කරන්න කාටවත් உங்களை බෑ. அழிக்க யாராலும் முடியாது. ඔබගේ ආර්ථිකය කඩා දමන්න කාටවත් බෑ. உங்களுடைய பொருளாதாரத்தை உடைத்து போட யாராலும் ඔබ තුළ முடியாது. යමක් තිබෙනවා. உங்களுக்குள்ளே ஒன்று ඒක இருக்கிறது. අවදි කරන්න. அதை வெளிப்படுத்த හලෙලූයා. ஹalleluya. රැකියාවක් සොයලා සමහර අය කියනවා මට රැකියාවක් හම්බ වුණේ නැහැ කියලා. தொழில்களை தேடி அநேகர் சொல்கிறார்கள் எனக்கு தொழில் கிடைக்கவில்லை என்பதாக. ඔබ අසාර්ථක කරන්න පුළුවන් දේවල් ඒව තමයි. உங்களை தோல்வி அடைய பண்ணுகிற காரியங்கள் இவைகளே. නමුත් ඔබ සාර්ථකත්වය හොයාගන්න පුළුවන්. ஆனாலும் நீங்கள் வெற்றியை தேடி செல்ல முடியும். ඒ ඔබ සොයාගන්න. அதை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். ඒක සාර්ථකත්වයට ඔබ ඉස්සරහට ගෙනියන්න යනවා. அது உங்களை முன்னோக்கி வெற்றியுள்ள பயணத்துக்கு கொண்டு போக போகிறது. සාර්ථකත්වයේ ප්‍රථම අවස්ථාව නම් මිනිස්යාගේ අවශ්‍යතාවය දිහා බලන්න. வெற்றியின் முதற்கட்டம் என்ன என்பதை பார்த்தால் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளை தேடி මොකද්ද பாருங்கள். මනුෂ්‍ය අවශ්‍යතාවය? என்ன மனிதனுடைய தேவை? ඒ අනුව ඔබගේ වැඩ පටන් ගන්න. அதன் அடிப்படையில் உங்களுடைய வேலைகளை ඔබ තුළ தொடங்குங்கள். මොනවද තියෙන හැකියාවන් ටැලන්ට් දිහා බලන්න. உங்களுக்குள்ள இருக்கிறதான திறமைகள் தாளந்துகள் என்ன அதை தேடி ව්‍යාපාරයක් பாருங்கள். වෙන්න පුළුවන්. வியாபாரமா இருக்கலாம், රැකියාවක් වෙන්න தொழிலா පුළුවන්. இருக்கலாம், මොනෑම් දෙයක් හරි. ஏதோ ஒரு காரியம். ස්වාමීන් වහන්සේ සමග ගනුදෙනු කරන්න. ஆண்டவரோடு கூட கணக்கொப்புவீங்க. උන්වහන්සේ ඔබව යහපත් වැඩකට ලෑස්ති කරලා තිබෙනවා. ඒ දේ ඔබ තුලින් එන්නට යනවා මේ කාලේ. ஆண்டவர் உங்களுக்குள்ள நலமான காரியத்தை ஆரம்பிக்க இருக்கிறார். இந்த காலத்துல அது உங்களுக்குள்ளே தோன்ற போகிறது. මිනිස්යාගේ අවශ්‍යතාවය කුමක්ද? மனிதனுடைய தேவை என்ன? ඒ වෙනුවෙන් ළඟා වෙන්න. அதற்காக கிட்டி நெருங்குங்கள். දෙවියන් වහන්සේ බලවත් දෙයක් කරන්න යනවා. தேவன் வல்லமையான காரியங்களை ஹalleluya. ஹalleluya. ඔබට රැකියාවක් යමෙක් දෙනකම් බලන් ඉන්න එපා. உங்களுக்கு ஒருவர் தொழில் கொடுக்கும் வரையிலும் காத்திருக்க வேண்டாம். ඇයි මං එහෙම කියන්නේ? நான் இப்படி ඔබ சொல்கிறேன். දේව දරුවා නම් අනිත් අයට රැකියාවක් දෙන්න நீங்கள் පුළුවන්. தேவனுடைய பிள்ளையானால் நீங்கள் மற்றவர்களுக்கு வேலையை ඇයි கொடுக்க දේව වචනේ කියනවා? ஏன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது? සොරකම් කරා වූ අය තවත් සොරකම් නොකරේවා. திருடுகிறவன் இனி மேலும் திருடாமல் இருக்க ඒ கடவுள். වෙනුවට හිඟහයට දෙන්න පුළුවන් වෙන පිළිස් තමාගේ අත්වලින් යහපත් වැඩක් කරමින් වීර්ය කරේවා කියලා දේව වචනේ அதற்கு කියනවා. பதிலாக குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன்னுடைய கைகளிலே நலமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று හalleluya. Hallelujah. ඔබගේ දෑත් දෙවියන් වහන්සේගේ දෑත් බවට පරිවර්තනය කරන්න යනවා. உங்களுடைய கரங்களை கடவுளின் கரங்களாக ஆண்டவர் பரிவர்த்தனையாக මෝසස්ගේ සැරෑටිය දෙවියන් වහන්සේගේ සැරෑටිය හැටියට පරිවර්තනය කෙරුවා. மோசேயின் தடியை தேவனுடைய தடியாக ஆண்டவர் மாற்றினார். අද ඔබගේ අතේ මොනවද තියෙන්නේ? இன்று உங்களுடைய கரங்களில் என்ன ඒ இருக்கிறது? දේ දෙවියන් වහන්සේ වෙනස් කරන්න அதை යනවා. ஆண்டவர் மாற்றப் போகிறார். ඔබගේ අත් දෙක දෙවියන් වහන්සේ දීපු යහපත් කර්මාන්තයක් ඒකේ යහපත් ඵලයක් එන්ටර යනවා එළියට. உங்களுடைய கரங்கள் அது நன்மையானதா இருக்கிறது. தேவன் உண்டாக்கின நற்கிரியையா இருக்கிறது. அதிலிருந்து நலமான காரியங்கள் හalleluya. ஹalleluya. බය වෙන්න එපා. பயப்பட දෙවියන් வேண்டாம். වහන්සේ යහපත්. தேவன் நல்லவர். උන්වහන්සේ දිහා බලන්න. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ඔබ නිකන් බලා සිටීම නවත්තන්න. நீங்கள் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதை நிறுத்தி සමහර விடுங்கள். අය නිකන් බලන් ඉන්නවා. அநேகர் வெறுமனே பார்த்து කවදද මේ கொண்டிருக்கிறார்கள். ලොක්ඩවුන් එක නතර වෙන්නේ? என்று இந்த லாக்டவுன் முடிய போகிறது. කවදද මේ රට අරින්න යන්නේ? என்று இந்த நாடு திறக்கப்பட போகிறது. කවදද ආපහුම රැකියාවට යන්නේ? எப்போது மீண்டுமாக நாங்கள் தொழில்களுக்கு போக போகிறோம். ඔබයි ලොක්ඩවුන් වෙලා තියෙන්නේ. நீங்கள் தான் லாக்டவுன் ஆகி දෙවියන් இருக்கிறீர்கள். වහන්සේට ඉඩ දෙන්න. தேவனுக்கு இடம் கொடுங்கள். අරින්න ඔබගේ හදවත. உங்களுடைய மனதை ඇතුළත දිහා බලන්න. உங்களுடைய உள்ளான இருதயத்தை යමක් பாருங்கள். ඇදහිල්ලෙන් පටන් ගන්න ප්‍රකාශ කරන්න අවදි වෙන්න. யாதாயினும் ஒன்றை விசுவாசத்தோடு கூட தொடங்குங்கள், ஆரம்பியுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். පියවරක් ඉදිරියට තබන්න. ஒரு படிமுறை முன்னோக்கி வையுங்கள். අද රාත්‍රියව නිදා ගන්න එපා. இந்த ராத்திரி நேரத்துல நீங்க தூங்க வேண்டாம். යාඥා කරන්න. ஜெபம் பண்ணுங்கள். දෙවියන් වහන්සේගෙන් සීනයක් ලබා ගන්න. தேவனிடத்திலே தரிசனங்களை දර්ශනයක් ලබා ගන්න. தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්න ඉදිරිපත් அவருடைய වෙන්න. சித்தத்தை செய்ய முன்னுக்கு Hallelujah. ஹalleluya. අංශභාග රෝගියෙක්ව යේසුස් වහන්සේ වෙතට එනකොට குஷ்டரோகி ஒருவன் தேவனிடத்திலே வரும் பொழுது මොනවද කරේ? என்ன செய்தார்? උන්වහන්සේ ඔහු සුව කරනවා. ஆண்டவர் அவரை சுஸ்தமாக்குகிறார். නමුත් ඊට ප්‍රථම அதற்கு முன்பதாக අංශභාග රෝගියා සුව කරන්න ප්‍රථම යේසුස් වහන්සේ මොනවද කරේ? அந்த குஷ்டரோகியாக இருந்தவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ඔබට ක්‍රියාවක් දුන්නා. அவனுக்கு ஒரு கிரியையை கொடுத்தார். ඔව් ක්‍රියාවක් කරන්න තිබුණා. ஒரு செயலை செய்ய வேண்டியிருந்தது. පියවරක් නොතබා දෙවියන් වහන්සේගේ හාස්කම බලාපොරොත්තු වෙන්න එපා. ஒரு படிமுறையை முன்னோக்கி வைக்காமல் எங்களால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க මාර්ක් முடியாது. 2:11 மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் මොකද කිව්වේ? என்ன சொல்லுகிறது? නැගිටින්න ඔබේ යහනේ රැගෙන ගෙදර ඵලයන්නේයි උන්වහන්සේ උඩ කීසේ. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். හalleluya. Hallelujah. මොකද උනේ? என்ன நடந்தது? ඔහුට ඇදහිවිල්ලෙන් පියවරක් ගන්න තිබුණා. அவனுக்கு விசுவாசத்திலே ஒரு செயலை ஆரம்பிக்க මේ வேண்டியிருந்தது. දක්වා ඔත්පලව වැටි සිටිය පැදුර අරගෙන ඒ ඇඳ අරගෙන
ඔහුට ගෙදර යන්න පියවරක් තබන්න තිබුණා. அவன் இவ்வளவு காலமாக முடங்கி போய் அது படுத்துக் கொண்டிருந்ததான் அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவனுடைய வீட்டுக்கு போவதற்கு அவன் செயல் ஒன்றை செய்ய ඒ வேண்டியது. නිසා මම ඔබට කියනවා ஆகவே நான் உங்களுக்கு දේව சொல்கிறேன், හඬට සමන් දෙන්න. தேவனுடைய சத்தத்துக்கு දේව செவிசாயுங்கள். වචනයට සමන් දෙන්න. தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாயுங்கள். සුද්ධාත්මයන් වහන්සේට කීකරු වෙන්න. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். එලෙසම அதே போல පියවරක් තබන්න. ஒரு படிமுறையை முன்னோக்கி මොකද வையுங்கள். පියවර? என்ன அடுத்த හඬට படிமுறை? කීකරු වීමේ පියවරක් තබලා අලස කමෙන් පිට වෙලා ඔබ ධෛර්යමත්කමට අඩිය තබන්න. அந்த செவிசாய்த்ததற்கு நாங்கள் கீழ்ப்படிந்த அதே போல ஒரு படிமுறையை முன்னோக்கி எடுத்து வையுங்கள். හලෙලූයා. ஹalleluya. අංශභාග රෝගියා அந்த முடக்குவாதம் உள்ளவன் යහනේ අතට ගත්තා. அவன் படுக்கையை கையில் எடுத்தான். එතකොට තමයි හාස්කම සිදු වුනේ. அப்பொழுதுதான் அற்புதம் நடந்தது. ඔබ ප්‍රථම පියවර තබනකම් நீங்கள் முதலாவது படியை எடுத்து வைக்கும் අලුත් பொழுது දෙයක් දකින්න බෑ. புதிய காரியத்தை காண முடியாது. මේ කොරෝනා වෛරස් කාලේ ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ අලුත් දෙයක් කරනවා. இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறார். වෛරසය ඔබ ආක්‍රමණය කරන්නේ නැහැ. வைரஸ் உங்களை ஆக்கிரமிக்க போகிறதில்லை. ඔබ වෛරසය ආක්‍රමණය කරන්නේ. நீங்கள் வைரஸை ஆக்கிரமிக்க මොකද போகிறீர்கள். සුවයේ ඵලය ඔබ අතේ තිබෙනවා. ஏனென்றால் சுகத்தின் பலன் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. ආශිර්වාදය ඔබ තුල තිබෙනවා. ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாய் ජය இருக்கிறது. ඔබ තුල තිබෙනවා. வெற்றி உங்களுக்குள்ளாய் ඒ இருக்கிறது. නිසා ඔබ දෙවියන් වහන්සේ සාදලා තිබෙන්නේ ගොස් සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න, රෝගීන් සුව කරන්නයි. ஆகவே உங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார், போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், அதே போல நோயாளர்களை சுகப்படுத்துங்கள். හලෙලූයා. ஹalleluya. මේ වචන ඔබ සවන් දෙනකොට இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் මම பொழுது දන්නවා ඔබ අවදි වෙනවා කියලා. நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் ජය ගන්න. ஜெயம் கொள்ளுங்கள். හලෙලූයා. ஹalleluya. මාර්ක් 3:5 மார்க்கு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். මිනිසෙක් වහන්සේ හම්බුනවා. ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்கிறான். ඔව් හාස්කමක් බලාපොරොත්තු වෙන්න තිබුණු මිනිසෙක්. அவன் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்த ஒரு மனிதன். ඒ මිනිසයාගේ වහන්සේ බැලුවා. அந்த மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். ඔහුට දැඩි සිතක් තිබුණා. அவனுக்கு கடின இருதயம் සමහර இருந்தது. අයට මෙහෙමයි. அநேகருக்கு இப்படித்தான். දැඩි සිතක් තිබෙනවා. கடினமான இருதயம் ඔව් இருக்கிறது. අවදි වන්නේ නැහැ. அவர்கள் விழித்துக் ඔවුන්ගේ கொள்வதில்லை. දුක එක්ක ගමන් කරනවා. அவருடைய துக்கத்தோடு பயணிக்கிறார்கள். නමුත් ஆனாலும் ඔබට හාස්කමක් අවශ්‍යයි. அவர்களுக்கு அற்புதம் தேவை. අද ඔබගේ සිත දැඩි වෙලාද? இன்று உங்களுடைய இருதயம் ඔබගේ දුක கடினப்பட்டிருக்கிறதா? වැඩි වෙලාද? உங்களுடைய துக்கம் மிகுதியா ඔබ இருக்கிறதா? එක්තැන් වෙලාද? நீங்கள் ஒரு இடத்திலே නමුත් දෙවියන් இருக்கிறீர்களா? වහන්සේ ஆனாலும் தேவன் අද උදෑසන இந்த காலை ඔබට வேளையிலே කතා කරනවා. உங்களோடு අද பேசுகிறார். රාත්‍රියේ இன்றைய நாள் இரவிலே උන්වහන්සේ කතා කරන්න යනවා. ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். හලෙලූයා. ஹalleluya. දැඩි සිත අතාරින්න. கடின இருதயத்தை விட்டு මාර්ක් விடுங்கள். 3:5 මේම කියනවා. උන්වහන්සේ ඔහුගේ සිත් දැඩිකම නිසා දුක් වී அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு උදාසීන් கோபத்துடனே ඔවුන් වට කර බලා சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து නුඹේ අත දිගු කරපන්නයි මිනිසයාට කීසේක. உன் கையை நீட்டு என்று அந்த மனுஷனை நோக்கி சொன்னார். එය දිගු කරේ. அவன் நீட்டினான். එවිට ඔහුගේ අත සුව විය. அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. උන්වහන්සේ ඔහුගේ සිත දැඩිකම නිසා දුක් වෙනවා. ஆண்டவர் அவனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறார். මේ කාලේ ඔබගේ හදවත ලොක්ඩවුන් කරගෙනද? இந்த காலத்தில் உங்களுடைய இருதயத்தை லாக்டவுன் செய்திருக்கிறீர்களா? ඔබ දැඩි වෙලාද? நீங்கள் ඔබ கடினப்பட்டிருக்கிறீர்களா? දුකටපත් වෙලාද? நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்களா? ඔබ කඩා වැටිලාද? நீங்கள் விழுந்து போயிருக்கிறீர்களா? එහෙමනම් அப்படியானால் දෙවියන් වහන්සේ මෞකාර දෙවියන් වහන්සේ දුක් වෙනවා ඔබ දිහා බලලා. படைப்பின் ஆண்டவர் உங்களை குறித்து துக்கமடைகிறவராய் එළියට இருக்கிறார். එන්න. வெளியிலே வாருங்கள். උන්වහන්සේ නුඹේ අත දිගු කරන්න කියලා. அவர் சொன்னார் உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள் ඒ என்பதாக. විදිහේ මිනිසයා සුව වෙනවා. அப்பொழுது அந்த மனிதன் சுகம் ඔබගේ අත அடைகிறார். දිගු කරන්න. உங்களுடைய கரங்களை අද நீட்டுங்கள். ඔබ ඉන්න තැන இன்று நீங்கள் இருக்கிற இடத்திலே ඔබගේ අත උස්සවන්න කියලාට. உங்களுடைய கரங்களை நீங்கள் ඔබගේ අත් දෙක உயர்த்தி බාර දෙන්න යේසුස් වහන්සේට. ஆண்டவருக்கு ஒப்புக் උන්වහන්සේ கொடுங்கள். අලුත් දෙයක් ඔබගේ අතට ආශිර්වාද කරන්න යනවා. ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுடைய கரங்களுக்குள்ளே செய்ய போகிறார். උන්වහන්සේ බලවත් දෙයක් කරන්න යනවා. ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். හලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේ යහපත්. ஆண்டவர் நல்லவர். උන්වහන්සේ යහපත්. ஆண்டவர் நல்லவர். ඔබගේ පාර්ශ්වයේ කාර්යයක් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. ඔබගේ පැත්තෙන් යමක් ඔබ කරනවාට දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු உங்கள் වෙනවා. பக்கத்தில் இருந்து யாராயினும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். හලෙලූයා. එවිට තමයි දෙවියන් වහන්සේට පුළුවන් වන්නේ ඔබ සමග සම්බන්ධ වෙන්න. அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு இலகுவாய் இருக்கும் உங்களோடு கூட தொடர்பை ඔබගේ ஏற்படுத்த. අත දිගු කරාම அவருடைய கையை நீட்டும் பொழுது උන්වහන්සේගේ හාස්කම පැමිණෙනවා. ஆண்டவருடைய அற்புதம் வந்தது. එලෙස ඔබගේ ජීවිතේ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் ඔබ යමක් කරන්න ඔබ ලැස්ති වෙනකොට நீங்கள் யாராயினும் ஒன்றை செய்ய ஆயத்தப்படும் பொழுது පියවර තබනකොට ஒரு படியை எடுத்து வைக்கும் දෙවියන් பொழுது වහන්සේගේ හාස්කමේ හස්තේ ක්‍රියාත්මක වෙන්න යනවා. ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் செயல்பட මේ போகிறது. සතිය ඔබ තුළ හාස්කමක් වෙන්න இந்த යනවා. வாரம் உங்களுக்குள்ளான அற்புதம் நடப்போகிறது. හලෙලූයා. ஹalleluya. යහපත් දෙයක් ආරම්භ நல்ல කරන්න. காரியத்தை මේ ஆரம்பியுங்கள். අවසාන වෙනකොට இது கடைசி ஆகும் பொழுது රට අරිනකොට இந்த நாடு ඔබ திறவும் பொழுது අලුත් දෙයක් ආරම්භ කරපු දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් ස්ත්‍රියක් වෙන්නට අවශ්‍යයි. நீங்கள் தேவனுக்குள்ளாக புதிய ஒரு காரியத்தை ஆரம்பித்ததான மனுஷியாக மாற வேண்டும். හලෙලූයා. ஹalleluya.
ආමෙන්. ஆமென். ඔබ ප්‍රයත්නය දරනකොට நீங்கள் அந்த பிரயாசத்தை எடுக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ தேவன் ඔබගේ උත්සාහය මත உங்களுடைய முயற்சி நிமித்தமாக දෙවියන් වහන්සේ ඔබගේ උත්සාහය මතට දෙවියන් වහන්සේ යමක් කරන්න යනවා. தேவன் உங்களுடைய முயற்சி நிமித்தம் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். එවිට ඔබ කරන සෑම දෙයකම දේව මහිමය ඔබ දකින්න යනවා. அப்பொழுது நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய மகிமையை காண போகிறீர்கள். හලෙලූයා. ஹalleluya. ඔබගේ ඔබ යොදන උත්සාහය நீங்கள் செய்கிறதான உங்களுடைய பிரயாசம் ඒ උත්සාහය මත දෙවියන් වහන්සේගේ බලවත් හස්තය මගින් ඔබව ශක්තිමත් කරන්නට அந்த යනවා. அந்த நீங்க செய்கிறதான அந்த பிரயாசத்தின் நிமித்தமாக தேவனுடைய வல்லமையான கரம் உங்களுக்குள்ள செயல்பட போகிறது. ආරාවට පමණක් දෙවනි යෝසෙෆ් பார்வோனுக்கு மாத்திரம் இரண்டாவது யோசேப்பு මොනවාද කරේ? என்ன செய்தான்? ඕ ඒ රටේ අගමැති වුණා. அவன் அந்த நாட்டின் அதிபதியானான். ඔව් යමක් කළා. அவன் யாதாயினும் ஒன்றை செய்தான். குமார்த்த. அது என்ன? දෙවියන් වහන්සේ දුන්න සිහින තේරුම් කරලා දුන්නා. தேவன் கொடுத்ததான அந்த தரிசனத்தை அவன் விளங்க பண்ணினான். ඔහුගේ දීමනාව අවදි කරා. அவனுக்கு கொடுத்திருந்ததான அந்த வரத்தை அவன் அனல் மூட்டினான். ඔහු තුල තිබුණ ටැලන්ට් ඔහු පාවිච්චි කරුවා. அவனுக்குள்ள இருந்ததான தாளந்தை அவன் අද பயன்படுத்தினான். දෙවියන් වහන්සේ ඔබටත් මටත් දීමනාවක් දීලා තිබෙනවා. இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ආශිර්වාද කරලා තිබෙනවා. ஆசீர்வதித்திருக்கிறார். ඒ නිසා බය වෙන්න එපා. ஆகவே பயப்பட ඒක வேண்டாம். අවදි කරන්න. நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். ඔබට සිහිනයක් තියෙනවා. உங்களுக்கு சொப்பனங்கள் இருக்கிறது. ඔබට දර්ශනයක් තියෙනවා. உங்களுக்கு தரிசனங்கள் இருக்கிறது. ඒක අවදි කරන්න. இதை விழிக்க ඒක பண்ணுங்கள். ක්‍රියාවට දමන්න. இதை கிரியையிலே போடுங்கள். යෝසෙෆ් එහෙම කෙරුවා. யோசேப்பு அப்படி செய்தார். ඔව් මිසරේ අගමැති දුරට ආවා. அவன் எகிப்திலே අද அதிபதியானான். ඔබ යමක් ආරම්භ කරොත් இன்று நீங்கள் ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது සමවින්ම ඔබ உண்மையாகவே සාර්ථක වෙන්න යනවා. நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக ඔබ ජය ගන්න இருப்பீர்கள். යනවා. நீங்கள் வெற்றி அடைய මේ ආපු போகிறீர்கள். ව්‍යාසනය ඔබ පල්ලෙහාට දාන්නේ නැහැ. இந்த மந்ததான இந்த கடுமையான சந்தர்ப்பம் உங்களை கீழே தள்ள ඔබ போவதில்லை. ජයග්‍රහණයට මෙහෙවන්නට உங்களை යනවා. வெற்றிக்குள்ளே கொண்டு දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට කිසි අයාපතක් උන්වහන්සේ වෙන්න ඉඩ හරින්නේ නැහැ. හැම අයාපතක්ම යහපතට උන්වහන්සේ පෙරලන්නට යනවා. ஆண்டவரை நேசிக்கிற எந்த பிள்ளைகளுக்கும் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். தீமையை கூட நன்மையாக மாற்றுவார். හලෙලූයා. නිසා බය වෙන්න එපා. ஆகவே பயப்பட ස්වාමීන් வேண்டாம். වහන්සේ බලවත්. தேவன் வல்லமையுள்ளவர். උන්වහන්සේ ඔබ තුල සිටිනවා. ஆண்டவர் உங்களுக்குள்ள උන්වහන්සේගේ இருக்கிறார். ආත්මයන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள අවදි இருக்கிறார். වෙන්න. ஆகவே விழித்துக் ඔබගේ கொள்ளுங்கள். අභ්‍යන්තරේ සෝදිසි කරන්න. உங்களுடைய உள்ளான இருதயத்தை சோதித்து பாருங்கள். හලෙලූයා. ஹalleluya. ඔබගේ අභ්‍යන්තරේ සෝදිසි කරන්න. உங்களுடைய உள்ளான இருதயத்தை சோதித்து දෙවියන් பாருங்கள். වහන්සේ දිහා බලන්න. தேவனை நோக்கி ඒ பாருங்கள். අභ්‍යන්තරයේ දෙවියන් වහන්සේ යමක් තබලා තිබෙනවා. அந்த உள்ளான இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு காரியத்தை ඒ வைத்திருக்கிறார். කුසලතාවයන් සොයාගන්න. அந்த அந்த கதாபாத்திரங்களை දෙවියන් தேடிக்கொள்ளுங்கள். වහන්සේ ඔබට ආශිර්වාද ஆண்டவர் කරන්න. உங்களை ஆசீர்வதிக்க හලෙලූයා. ஹalleluya. මේ සති இந்த வாரத்திலே දෙවියන් වහන්සේ தேவன் ඔබ විශේෂ දෙයක් ඔබගේ පවුලේ කරන්න ඕන. உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் விசேஷமான காரியத்தை මගේ செய்ய බලාපොරොත්තු එක. என்னுடைய எதிர்பார்ப்பு அதுவாய் හලෙලූයා. ஹalleluya. ලෑස්තිද ඔබ? ஆயத்தமா நீங்க? එවනම් දෙවියන් වහන්සේ ක්‍රියාත්මක වෙන්න. அப்படியான ஆண்டவர் செயல்பட දෙවියන් போகிறார். වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், පුත්‍රයා දියණිය ඔබගේ අත දිග කරන්න. மகனே மகளே உன்னுடைய கையை நீட்டு. මගේ අත ඔබ මත දමන්න යනවා. என்னுடைய கரத்தை உண்மையில் வைக்க போகிறேன். හලෙලූයා. ஹalleluya. කොහොමද හිතලා බලන්න. எப்படி என்று நினைத்து பாருங்கள். ඔබගේ ආත්මතට උන්වහන්සේගේ ආත් වැටුණාද? உங்களுடைய கரங்களின் மேலே ஆண்டவருடைய கரம் ඔබ வந்தால் කිසි සටනක් පරාජය වෙන්නේ නැහැ. நீங்கள் எந்த போராட்டத்தையும் தோற்க போவதில்லை. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හalleluya. ඔබ ඉන්න තැන நீங்கள் இருக்கிற இடத்திலே ඔබගේ ඇස් වසාගෙන நீங்கள் கண்களை மூடி ඔබගේ අත් ඔසවන්න உங்களுடைய කියලා. கரங்களை உயர்த்தி යේසුස් වහන්සේට කියන්නේ இயேசு கிறிஸ்து ස්වාමීනි சொல்லுகிறார், මගේ අත් ඔබ වහන්සේ පාවිච්චි කරන්න. ஆண்டவரே என்னுடைய கரத்தை நீர் මම பயன்படுத்தும். පරාජය වෙන්නේ නැහැ. நான் தோல்வி මම அடைவேன். ජය ගන්න යනවා. நான் வெற்றி அடைய මම போகிறேன். ඉහළට යන්න යනවා. நான் මම முன்னோக்கி ඉදිරියට යන්න நான் යනවා. முன்னோக்கி போக போகிறேன். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ බලවත්යක් කරන්න. ஆண்டவர் வல்லமையான අපි காரியத்தை ආඥා செய்ய කරමු. போகிறார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். මෞත්තම දෙවි පියාණන්. மகத்துவமான தேவ பிதாவே, උන්වහන්සේගේ බලවත් හස්තය මේ දරුවන් මත දිගු කළ මැනව. உம்முடைய வல்லமையான கரத்தை இந்த பிள்ளைகள் மீது வையும் ඔබ ஆண்டவரே. කවදාවත් කාවත් අත්හරින්නේ නැහැ. நீர் ஒரு நாளும் யாரையும் கைவிட மாட்டீர். ස්වර්ගික ආශිර්වාද දැන් වගුරා ඔබගේ ස්වර්ගික කවුල ඇර මේ දරුවන්ට යහපත් දෙයක් ඔබ වහන්සේ අද නිර්මාණශීලී හදවතක් ඇතුව ජීවත් වෙන්න යහපත් දෙයක් ඔබ වහන්සේ විවෘත කරන්න කියලා ආඥා කරනවා. பரலோகத்தின் கதவுகளை திறந்து அந்த பலகணிகளை திறந்து நல்ல காரியங்களை செய்யும்படிக்கான நல்ல பொக்கிஷசாலையை அவர்களுக்கு திறந்து வைப்பீராக. ස්වාමිනේ මේ ව්‍යාසන කාලේ ஆண்டவரே இந்த கஷ்டத்தின் நேரங்களில் කඩා වැටුණු හදවත් ඔබ වහන්සේ දකිනවා. உடைந்து போன எல்லா இருதயங்களையும் நீர் காண்பீர். පරාජිත හදවත් දකිනවා. தோல்வி அடைந்த எல்லா இருதயங்களையும் ප්‍රශ්නයෙන් காண்பீர். ඉන්න අයව දකිනවා. பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை காண்கிறேன். වේදනාවෙන් ඉන්න අය දකිනවා. வேதனைகளோடு இருக்கிறவர்களை காண்கிறேன். රැකියාවල අහිමි වෙච්ච අයව දකිනවා. தொழில்களை இழந்தவர்களை காண்கிறேன். ස්වාමිනේ ශෝකයෙන් ඉන්න අයව දකිනවා. ஆண்டவரே சோகத்தோடு இருக்கிறவர்களை ඔව් காண்கிறேன். නැවත ක්‍රියාත්මක කරුව මැනවා. அவர்களை மீண்டுமாக செயல்பட ස්වාමිනේ ඔබගේ வைக்கிறேன். ජීවිතේ රෝධය නැවත කරකවන්න ඔබ වහන්සේගේ සුද්ධාත්ම බලවත් ආලේපය
ආනන්දයක් දැන් ස්පර්ශ කරන්න කියලා ආඥා කරනවා. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையின் சில்லை மீண்டுமாக சுற்றி அவருடைய வாழ்க்கையை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ස්වාමිනේ යක්ෂයාට උන්ව පරාජය කරන්න ඉඩ නෑ. ஆண்டவரே சாத்தான் அவருடைய வாழ்க்கையை தோல்விக்கு கொண்டு போவதை நிறுத்தும் ශෝක හදවතක් ඇතුව ගමන් කරන්න ඉඩ නෑ කියනවා. சோகத்தின் இருதயத்தோடு கூட பயணிக்க விடாதேயும் ඔබගේ බලාපොරොත්තුව ඇදහිල්ල ස්වාමිනේ සමාදානේ ඔබගේ හදවත පිරවුව වෙනවා දැන් ස්වාමිනේ. உம்முடைய சமாதானம் உம்முடைய எதிர்பார்ப்பு அவருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிய கிருபை සෑම செய்வார் පවුලකට ආශිර්වාද எல்லா කරන්න. குடும்பங்களையும் ස්වාමි ஆசீர்வதியும் පුරුෂයාට ආශිර්වාද කරන්න. கணவனை ஆசீர்வதியும் දරුවන්ට ආශිර්වාද பிள்ளைகளை කරන්න. ஆசீர்வதியும் මාර්යාවට ආශිර්වාද மனைவியை කරන්න. ஆசீர்வதியும் ස්වාමිනේ ඔබගේ නිවසට ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே அவருடைய வீடுகளை ඔබගේ ஆசீர்வதியும் අවශ්‍යතාවය සෑම දෙයක්ම මේ සතිය ලැබෙන්න කියලා අපි ආඥා කරනවා. அவருடைய தேவைகள் எல்லாம் இந்த வாரத்திலே கிடைக்கும்படியாய் செய்யும் හalleluya. ஹalleluya ස්වාමිනේ කවුද රෝගාතුරුයි? ஆண்டவரே யார் நோயாளிகளா දැන් இருக்கிறார்கள் මම ආඥා කරනවා இப்பொழுது ස්වාමී. நாங்கள் ஜெபிக்கிறோம் යේසුස් ஆண்டவரே වහන්සේගෙනා இயேசு கிறிஸ்துவின் ඔබගේ நாமத்தினாலே දාසයට දීලා තියෙන ආධිපත්‍ය අනුව உம்முடைய தாசனுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த දැන් அதிகாரத்தின்படியே සෑම රෝගයක්ම இப்பொழுது எல்லா நோய்களும் යේසුස් වහන්සේගෙනාම இயேசு கிறிஸ்துவின் ඒ நாமத்தினாலே කොණ්ඩේ වේදනාව எல்லா முதுகு வலிகள் ඒ හන්දිපත්ති කැක්කුම් அதே போல மூட்டு வலிகள் වඩේ තිබෙන වේදනාව வயிற்றில் இருக்கிற வேதனைகள் ස්වාමිනේ පපුවේ වේදනාව நெஞ்சில் இருக்கிறதான வேதனைகள் ස්වාමිනේ ඩයබටික් රෝග ஆண்டவரே டயபெட்டிக் நோய்கள் ස්වාමිනේ සියල්ල දැන් எல்லாவற்றையும் මේ ඔළුවේ තිබෙන වේදනාව இப்பொழுது தலையில இருக்கிறதான வேதனைகள் සියල්ල දැන් ඉවත් වෙන්න යනවා எல்லாம் ස්වාමී இப்பொழுது நீங்கி போக යේසුස් වහන්සේගෙනාම இயேசு கிறிஸ்துவின் කල්වාරියේ ලේවන බලේ கல்வாரியில சிந்தப்பட்டதான ரத்தத்தின் வல்லமையிலே, කල්වාරියේ වහන්සේ දුන මිදීමේ බලේ கல்வாரியிலே நீர் கொடுத்ததான அந்த விடுதலையின் හalleluya வல்லமையிலே, යේසුදාත්මය වහන්සේගේ බල මහිමේ කරුණාවෙන් ස්වාමිනේ அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொண்டு දැන් සුව වෙනනේ සස්සුදේ இப்பொழுது சுகமடைகிற ස්පර්ශ කරගන්නවා හalleluya ත්‍රිමන්ද රෝමකතු මොකොල රෝගශාලවරවා හන්දරා හalleluya දැන් ඔබගේ සුවේ පැස ඔබ ස්පර්ශ කරන සස්සුදේ ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய சுகம் கடந்து வந்த ஒவ்வொருவரையும் தொடுகிறபடியாக நன்றி ஆண்டவரே. හalleluya දැන් ஹalleluya. බලවත් ආශිර්වාදයක් இப்பொழுது வல்லமையான මේ ஆசீர்வாதம் දරුවන්ව ස්පර්ශ කරන இந்த සස්සුදේ பிள்ளைகளை தொடுகிறபடி நான் මේ நன்றி. සතියේ බලවත් ආත්මයකින් ඔබ මඟ පෙන්වුවා වෙනවා இந்த வாரத்திலே உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தினாலே நடத்தும் මෙන්න ஆண்டவரே. මානසික හදවතක් ඇතුළු ඉදිරියට ගමන් කරන ශක්තිය දුන්නා ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு முன்னோக்கி பயணிக்கவர்களுக்கு කඩාවැටුණු හදවත් නැවත නැගිට්ටුව වෙනවා நொறுங்குண்ட இருதயங்களை மீண்டுமாக கட்டி எழுப்பும் මලානික හදවත් ස්වාමිනී ප්‍රීතියෙන් පිරවුව වෙනවා ஆண்டவரே மரித்து போய் இருக்கிறதான அந்த உணர்வுள்ள எல்லா இருதயங்களையும் மீண்டுமாக சந்தோஷத்தை හalleluya ஆண்டவரே. ආශිර්වාද කරනවා ஆசீர்வதியும் ஆண்டவரே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். හalleluya ஹalleluya. ඔබ සෑම දෙනෙක් உங்கள் அனைவரையும் මේ උදෑසන இந்த காலை வேளையில் ප්‍රීතියක් දැකී சந்தோஷத்தோடு අද காண මන් දන්නවා நான் දෙවල් அறிந்திருக்கிறேன். මාසේ බලවත් හාස්කමක් ඔබ තුළ මේ සතිය කරනවා ஆண்டவர் வல்லமையான காரியங்களை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்குள்ளாய் செய்வார் என்பது ලබන සතිය අමතක කරන්නේ அடுத்த வாரம் மறந்து விட வேண்டாம். පෙන්තකොස්ස ඉරිදිනා பெந்தகோஸ்து ஞாயிறு අපි இருக்கிறது. සියලු දෙනාම එක සමරන්න යනවා நாங்கள் அனைவரும் இதை கொண்டாட போகிறோம். මේ නිවසට සියලු දෙනාට ආරාධනා කරන්න உங்களுடைய வீடுகளுக்கு அனைவரையும் அழையுங்கள். එකට රැස් වෙමු ஒன்றாக கூடுவோம். උන්වහන්සේව ප්‍රශංසා කරමු ஆண்டவரை துதிப்போம். නමස්කාර කරමු நமஸ்கரிப்போம். දැන් මාසේ බලවත් දෙයක් தேவன் வல்லமையான කරන්න காரியத்தை යනවා செய்ய போகிறார். බලාපොරොත්තු ඇතුව සිටින්න எதிர்பார்ப்போடு கூட ඔබ இருங்கள். සෑම දිනකට உங்கள் அனைவரையும் යේසු පීඨ ஆண்டவர் துணை இருப்பார்.